நாடாளுமன்ற வளாகத்தில் வாக்காளர் பட்டியலில் அந்த சிறப்பு சீர்திருத்த முறையை எதிர்த்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று கூறப்படும் அந்த தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை எதிர்த்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே பேரணியாக செல்லக்கூடிய அந்த காட்சியையும் சார், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற அந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் தேர்தல் ஆணையம் என்பதை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் 3 நாட்களாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அவர்கள் அந்த பிரச்சனை தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தினார்கள். மேலும் அந்த சார் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். 3 நாட்களாக இது குறித்து பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படாததை கண்டித்து இன்று 4வது நாளான இன்று நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றிலும் எம்பிக்கள் திடீரென பேரணியாக அந்த பேனர்களையும் பதாகைகளையும் ஏந்தியவாறு சிறப்பு வாக்காளர் சட்ட திருத்தத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் தேர்தல் ஆணையம் என்றும் மத்திய அரசு இதனை அனுமதிக்க கூடாது என்றும் வலியுறுத்தி இந்த பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் அமல்படுத்தப்பட்டால் ஒரு தொகுதியில் 23,000 வாக்குகள் என 56 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்றும் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வர உள்ள சூழ்நிலையில் ஒரு தொகுதியில் மட்டும் 23,000 வாக்காளர்கள் வரை நீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அங்கு தேர்தல் அது ஜனநாயக ரீதியாக நடைபெற்றதாக கருத முடியாது என்று வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் அங்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பீகார் மாநிலத்தை தொடர்ந்து மற்ற மாநிலங்களிலும் இது போன்ற வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் அமல்படுத்தப்படக்கூடாது என்றும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த வளாகத்தில் இன்று இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் இந்த பேரணியாக சென்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாடாளுமன்றத்தின் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய 4 நாட்களிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டெல்லியில் எதிரொலிக்கக்கூடிய இந்த சார் என்ற போராட்டம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அழைக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் சிறப்பு சீர்திருத்த அந்த நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதன் மூலமாக பீகாரில் ஒரு தொகுதியில் மட்டும் 23,000 வாக்காளர்கள் வரை நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் பீகார் மாநிலம் முழுவதும் 56 லட்சம் வாக்காளர்கள் இதுவரை நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. மேலும் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் இந்த முறை இந்த சார் திட்டத்தை திரும்ப பெறவில்லை என்றால் தேர்தலையே புறக்கணிக்க நேரிடும் என்ற எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் டெல்லியில் தொடர்ந்து எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. பீகாரில் இதனால் கடுமையான பாதிப்பு சட்டமன்ற தேர்தலில் ஏற்படும் என்பதால் உடனடியாக சார் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் திட்டத்தை தேர்தல் ஆணையம் திரும்ப பெற வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பி பதாகைகளை ஏந்தியவாறு நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி நீதி கேட்டு அவர்கள் பேரணியாக சென்று அவர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். ஓவியா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.